சூர்யா, நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா? சொல்லுங்க. என்ன நீ கிஸ் பண்ணணும். முடியுமா? முடியும், ஆனா இஷ்டமில்லை. சூர்யா, நீ ஏதாவது தப்பு செஞ்சுட்டு தான் ஃபீல் பண்றியா? ஐம் சாரி. என்ன மன்னிச்சிடு. இல்ல ராஜு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்டயுமே பழக மாட்டேன். இட்ஸ் எ ப்ராமிஸ். சத்தியமா. ஐயா, நீங்க என்ன சின்ன குழந்தையா? சாம்பார்லாம் கீழே கொட்டிக்கிட்டு போய் பால் எடுத்து வரதுக்குள்ள இவ்வளவு அலங்கோலமா? நான் கவனிக்கல, லெட்டர் படிச்சுட்டு இருந்தேன். அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதி இருக்கு? எனக்கு தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த லெட்டர் மிஸ்டர் சக்கரவர்த்தி, அதான் கௌதமோட அப்பாட்ட இருந்து வந்திருக்கு. நானே குழம்பி போய் கிடக்கேன். அவர் இதுல எதையோ எழுதி இன்னும் குழப்பறாரு. நானும் தான் கொஞ்சம் குழம்புறேன். என்னதான் எழுதிருக்காருன்னு சொல்லுங்க. முதல்ல உன் பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடு. எதுக்கு? அவ லட்சணமா இருக்கலாம், நாகரிகமா இருக்கலாம், அழகா இருக்கலாம். உங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு. மத்த விஷயங்களை உங்க ஃப்ரெண்டு ராகவன் கிட்ட நீங்க பேசிக்கீங்க அப்படின்னு கௌதம் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டிருக்காரு. இப்ப அவரு எனக்கு லெட்டர் போட்டு என் அபிப்பிராயத்தை கேட்டிருக்காரு. வா சூர்யா, உட்காரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். விஷயத்தை உட்கார்ந்து கூட பேசலாம் இல்லையா? யூஆர் ரைட். ஏதோ விஷயம் பேசணும்னு? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆரோகணத்துல ஆரம்பி, மங்களகரமா இருக்கும். ஓகே. நீங்க என்ன லவ் பண்றீங்களா? வாட்? நீங்க என்ன காதலிக்கிறீங்களான்னு கேக்குறேன். சாரி. சாரினா? நான் உன்னை காதலிக்கல. மன்னிக்கணும். இதுவரைக்கும் நான் யாரையும் காதலிச்சதில்ல. காதலிக்கணுங்கிற எண்ணமோ ஏக்கமோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஏற்படல. அப்படின்னா என்ன பத்தி உங்க அப்பாவுக்கு நீங்க ஏன் லெட்டர் எழுதினீங்க? நீ லட்சணமா இருக்க, நாகரிகமா இருக்க, அழகா இருக்க. என் மனசுல பட்டதை எழுதுனேன். அதோட நிறுத்தினா பரவாயில்லையே. உங்க அப்பாவுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்னு வேற எழுதியிருக்கீங்க. எனக்கு மனைவியா வரக்கூடிய தகுதி சூர்யாவுக்கு இருக்குன்னு எழுத எனக்கு கூச்சமா இருந்தது. அதனாலதான் அப்படி எழுதுனேன். ஓ, லவ் பண்ணாமலேயே அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? சூர்யா ஒரு வாலிப பொண்ணு பார்க்க போறான். அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க தயார்னு சொல்றான். அதுக்காக அந்த பொண்ணு அவன் காதலிச்சானோ காதலிக்கிறானோ அர்த்தம் இல்லையே. உலகத்துல எல்லாரும் காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 100க்கு 90 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே காதலிக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கலாம்னு இருக்கேன். அம்மா இங்க வாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. முதல்ல நீ வேலைக்கு போற, நான் முன்னால வரக்கூடாதுடா. அபசகுணம். தாய் தன் மகனுக்கே அபசகுணமா? வேடிக்கையா இருக்கே. சொன்னா கேளுடா, நீ புறப்படு. இந்தாங்கத்தா பிரசாதம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது. மாஸ்டர், வீடு பூட்டி இருக்கு. எங்க அவங்க? ஜானகி பொண்ணு ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளாம். அவள்லாம் கோயிலுக்கு போயிருக்கா.
ராஜு, உனக்கு வேலை கிடைச்சா அந்த ஜானகி பொண்ணு 108 தடவை அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்கிட்டாளா. காலையில இருந்து பாவம் பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கா. அவளால முடியல. பார்த்தா பாவமா இருக்கு. வாயில வேற ரத்தம் கொட்டிட்டே இருக்கு. எதுக்காகமா நீ இந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு இருக்க? யாருக்காகமா நீ வேண்டிக்கிட்ட? எனக்காகவா? எனக்காக இந்த சித்திரவதை நீ அனுபவிச்சிட்டு இருக்க? வேண்டாம்மா, வேண்டாம். எனக்காக நீ இந்த வேதனை அனுபவிச்சது போதும்மா. நீ என்ன ராஜு சொல்ற? எனக்கு வேலை கொடுக்கறதா சொன்ன முதலாளி மாரடைப்புனால இறந்து போயிட்டாரு. இது வரைக்கும் மனுஷங்க தான் என்னை ஏமாத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தெய்வமே என்னை ஏமாத்திருச்சு. கடவுளை பழிக்காதீங்க அத்தா. என்னைக்காவது நமக்கு நல்லது செய்வாரு. நான் கேவலப்பட்டு இன்னல் பட்டு செத்து மடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்வார். வா ஜானகி, வாங்கம்மா. நான் வரமாட்டேன். இல்ல, நான் வரமாட்டேன். என் பிரார்த்தனை முடிச்சிட்டு தான் நான் வருவேன். சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல சைக்கிள் ஷாப் இருக்கு, நான் போய் பஞ்சர் போட்டு வந்துடுறேன். வேண்டாம், டியூப் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா. இனிமே அது உபயோகப்படாது. வேற டியூப் தான் மாத்தணும்னு சொன்னாங்க. ஓ, இன்னைக்கு நீங்க வேலையில சேர போறதா சொன்னீங்க. சேரல. ஏன்? எனக்கு வேலை கிடைக்கல. என்ன சொல்றீங்க ராஜு? எனக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்ன முதலாளி காலையில மாரடைப்புனால இறந்து போயிட்டாரு. நிஜமாவா? சூர்யா, நான் படிச்ச படிப்புக்கு இனிமே கூலி வேலை தான் செய்வேன்னு நினைக்கிறேன். அதுவும் கிடைக்கலன்னா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் சூர்யா. பொறுமையா இருங்க ராஜு. என்னால முடியல. என் எதிர்காலத்தை நினைச்சு பாக்குறப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. சூர்யா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 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 ஆமா, உங்க அப்பா சொன்னாரு ஒரு கௌரவமான வாழ்க்கை, அது என்னால உனக்கு கொடுக்க முடியாது. ரோடு ஓரத்துல பிளாட்ஃபாரத்துல குடும்பம் நடத்த வேண்டிய தலையெழுத்து நிச்சயமா உனக்கு இல்ல. நீ நல்லா வாழணும் சூர்யா. நீ அமோகமா வாழணும். நீ கௌரவமா வாழணும். சீரும் சிறப்புமா நீ வாழணும்னா நான் உன்னை மறக்கணும், நீ என்ன மறக்கணும். ராஜு, ராஜு, இனிமே நான் உன்னை சந்திக்க மாட்டேன். உன்னை விட்டு விலகி போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. என்ன மறுபடியும் நீ சந்திக்க முடியாத இடத்துக்கு நான் போக போறேன். குட் பை சூர்யா. குட் பை. வா ராஜு, வா. கம் இன். வேலையில சேர்ந்துட்டியா? எதையும் விலக்கி சொல்லக்கூடிய நிலையில நான் இல்ல. எல்லாத்தையும் அந்த லெட்டர்ல விவரமா எழுதியிருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ராஜு, ராஜு, நேத்து ராத்திரில இருந்து நீ சாப்பிடலையா மேடா? ஆமா மாமி. இப்ப என்னடா குடிமுடிக்கு போயிடுத்து? ஏண்டா இப்படி உடம்ப பாழாக்கிக்கிறாய்? மாமி, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனிமே நான் வாழறதுல அர்த்தமே இல்லை மாமி. ராஜு, ஜானகி எல்லாம் என்கிட்ட விவரமா சொன்னாள். நீ வாழப் போறாய், ஓஹோன்னு வாழப் போறாய். அதுக்கு நான் பொறுப்பு. நீ நினைச்சதெல்லாம் அந்த குருவாயூரப்பன் நிறைவேற்றி வைப்பாரா.
எனக்கு நம்பிக்கை இல்ல மாமி. என்ன நம்புடா குழந்தை, இப்பவே என்னோட நீ புறப்படுறாய். அடுத்த ரயில்லயோ பஸ்லயோ நம்ம 2 பேரும் பெங்களூர் போறோம். பெங்களூருக்கா மாமி? ஆமாம், பெங்களூர் தான். நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் எழுதிருக்க அந்த லெட்டரை படிச்சு பார்த்தா உனக்கு எல்லாமே புரியும். சூர்யாவோட வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. அவளுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். அவளுடைய சந்தோஷம், அவளுடைய சுகம், அதுதான் எனக்கு முக்கியம். அதுதான் என்னோட லட்சியம். ஏன், என்னுடைய பிரார்த்தனை கூட. அம்மா, நான் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. நான் ராஜு உடனே பார்க்கணும். அவர் எங்க இருக்காரு? அத்தா இன்னைக்கு காலையில பெங்களூர் போயிட்டாரே. பெங்களூருக்கா? ஆமாமா. ஏன் போறேன், எதுக்கு போறேன்னு எங்கிட்ட கூட சொல்லிட்டு போல. எப்போ வருவாரு? அது கூட சொல்லிட்டு போலமா. நன்னா இருக்கேளா? கல்யாணி, வா கல்யாணி. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ வருவேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும்னு நான் கூட எதிர்பார்க்கலன்னா. உட்காரு கல்யாணி. உட்கார்றா குழந்தை. பரவாயில்ல. என்ன, நான் பார்த்து விட்டுட்டு போனப்போ எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. நான் இந்த மாறவே இல்லை. நான் மட்டும் மாறிட்டேங்கிறியா? அதை விடுங்கோ. இவன் எனக்கு தெரிஞ்ச பிள்ளையாண்டான். பேர் ராஜு. நன்னா காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கான். இவன் சம்பந்தமா தான் வந்திருக்கேன். உன் சம்பந்தமா வரலங்கிறாய், அதானே? எனக்கு யாரு மேலேயும் தோஷம் இல்லைன்னா. மனசுல இருந்த பாரத்தை நேத்தோட இறக்கி வச்சுட்டேன். நெஞ்சில பட்ட ரணம் கொஞ்சம் கொஞ்சமா ஆறிண்டு வருது. நம்ம விவகாரத்தை தனியா பேசுவோமேண்ணா. இவ சுந்தரி. புரிகிறது. லட்சணமா இருக்கா. நீங்க வெளியே புறப்பட்டு இருக்கேளா? ஆமா கல்யாணி, ஒரு கேஸ் விஷயமா வக்கீல பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன். சரி சரி, புறப்படுங்க. நீ அழிச்சுட்டு இருக்க விருந்தாளிய நீ தான் கவனிச்சுக்க. நான் வரேன். மாமி, இவர்தான் உங்க ஆத்துக்காரர். அதான் நோக்கு புரிஞ்சுடுத்தே. நீங்க அவரை விட்டுட்டு தனியா? பிராப்தம். ஜானகி, ராஜு கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? அவர் என்ன செய்யறாரு, எப்ப வராரு, ஏதாவது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட இந்த லெட்டர் வரும்னு தான் நானும் அத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த தகவலும் வரல சூர்யா. என்ன பால்? மிளகு தட்டி போட்டிருக்கேன். இருமல் தணிஞ்சிடும். இத பாருங்க, நான் ஒரே ஒரு வரம் கேட்பேன். இந்த பிள்ளையாண்டான் க்ஷேமத்துக்காக. நீ என்ன சொல்றாய் கல்யாணி? இந்த பிள்ளையாண்டம் மேல நான் வச்சிருக்கிற பாசம் என் வைராக்கியத்தையும் உடைச்சு போட்டுடுத்துனா. 10 வருஷ அஜ்ஞான வாசத்துக்கு அப்புறம் 2வது தடவையா அந்த கிரகத்துல அடியெடுத்து வச்சிருக்கேன். ஒரு நம்பிக்கையோட. நோக்கு என்ன வேணும் கேளு கல்யாணி. இவனுக்கு ஒரு வேலைய போட்டு கொடுங்கண்ணா. ராஜு, நீ என்ன படிச்சிருக்காய்? சொல்லேண்டா குழந்தாய், இன்னைக்கு சொல்ல தெரியாது. நான் பிகாம் படிச்சிருக்கேன் சார். டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் பாஸ் பண்ணிருக்கேன். மாறா உழைப்பான், விசுவாசமா இருப்பான். இவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தேன்னா, உங்க ஆத்துக்காரியா இல்லைன்னாலும் இந்த வீட்டு வேலைக்காரியா என் ஜென்மம் பூரா சேவை செஞ்சு இங்கேயே விழுந்து கிடப்பேன். கண்டிஷனா நினைக்காதீங்க. ஒரு வேகம் எனக்கு சொல்ல தெரியலன்னா. ராஜு, நாளை காலைல என் ஆபீஸ்க்கு போய் ஜெனரல் மேனேஜர் பாரு. என்ன கூப்பிட்டீங்களாப்பா? ஆமா, உட்காருமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசுங்களே. பாரு, நீ சொல்லு. ஏன் நீங்களே சொல்லுங்க. தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் ப்ளீஸ். மடி, நாங்க ஒண்ணு பெத்தவங்க இல்லையா? நாங்க சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கமா. உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாமா.
உன்னை கௌரவமான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ சீரும் சிறப்புமா இருக்கணும்னு உங்க அப்பாவும் ஆசைப்படுறாருமா. நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கிறதுல இனிமே பிரயோஜனம் இல்லம்மா. ஏம்மா, உன்னை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா தானே எங்களுக்கு பெருமையா இருக்கும். பாருமா, ராஜு அவன் முடிவை சொல்லிட்டாமா. அவனுக்கு எப்ப வேலை கிடைச்சு, அவன் எப்ப திரும்பி வந்து, அவன் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஏம்மா, உன்னை பெத்து வளர்த்து ஒரு பஞ்ச பராரிக்கிட்டே ஒப்படைக்கிறது. ராஜுவை நீ மறந்துருமா. இவ என்ன மறக்கிறது? அவனே இந்நேரம் மறந்துருப்பான். பாருமா சூர்யா, காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, காதல் தான் முக்கியம்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒரு வேகம்மா, நடைமுறைக்கு ஒத்து வராது. 4 பேர் நம்மள மதிக்கணும், சமூகத்துல நம்ம கௌரவமா வாழணும். ஏம்மா, நம்ம கௌதமுக்கு என்ன குறைச்சல்? ராஜாவாட்டா இருக்கான், படிச்சிருக்கான், பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். அவன் பேசுறது, பழகிறது, அவன் அடக்கம், பெருந்தன்மை, அவனை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சார், உங்க தயவுல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சார். ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. 1 வாரத்துல சார்ஜ் எடுத்துக்கணுமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். எழுந்துருப்பா. நன்னாரு மாமி, நீங்க தெய்வம் மாமி. உங்க புண்ணியத்துல இன்னைக்கு நான் மனுஷன் ஆயிட்டேன். சார் எனக்கு ஒரு பெரிய வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை அம்மா கிட்டயும் ஜானகி கிட்டயும் அப்படியே சூர்யா கிட்டயும் கண்டிப்பா சொல்லணும் குழந்தை. நீ இன்னைக்கே புறப்படு. ராஜு, இப்ப நீ யார் தெரியுமோ? நம்ம கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆக்கும். நீ பஸ்லயோ ரயிலையோ போகப்படாது, நம்ம கம்பெனி கார்லயே போய்க்கோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்றது போயிருக்காங்க.